ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி கூகுள் தரப்புலேருந்து வெளியே வந்திருக்க பிக்சல் 3a அதுக்கப்புறம் பிக்சல் 3a XL இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொடுத்துக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குது பிகெடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 3a அதுக்கப்புறம் பிக்சல் 3a XL இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கிற மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. பட் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனாலும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விலைக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோனும் வர்த்தா இல்லையன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். டிசைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற பிக்சல் ஃபோன்ஸில் இருக்க அதே டிசைன் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்த பிக்சல் ஃபோனில் வந்து கிளாஸ் பில்டு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பிக்சல் 3a XL பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டவுன் சைட் தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிசைன் பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாகவும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிக்சல் 3a XL வந்து ஒரு OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 3aல பார்த்தீங்கன்னா ஒரு 5.6 இன்ச் டிஸ்பிளேவும் பிக்சல் 3a XL பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து கலர்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகவும் பஞ்சாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எந்த வித நாச்சும் பஞ்ச் ஹோலும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே வந்து பெரிய பெசல்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருந்தாலும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ராகன் டைல் கிளாஸ் அப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது புது ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ டியூரபிலிட்டி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் இப்போ வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Snapdragon 670 அப்படிங்கிற ப்ராசர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து Snapdragon 660 சக்ஸராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேமிங் பார்க்கும்போது இங்கே வந்து Adreno 615 அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொபைலால் வந்து ஈஸியாக வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ராசர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பிக்சல் 3a and 3a XL வந்து பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு 12 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சர் சைஸ் கொண்ட ஒரு சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது இதில் வந்து 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1080p f120 FPS வந்து ஸ்லோ மோஷன் வீடியோவும் இதில் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி சைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 8 மெகாபிக்சல் f2.0 அபர்ச்சர் சைஸில் வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற செல்ஃபி ஷாட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா சொல்லும்போது பிக்சல்ஸில் வந்து ரொம்ப அருமையாகவே எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்றாப்புல இப்போ வந்திருக்க பிக்சல் 3 and பிக்சல் 3 XL வந்து ரொம்பவே வந்து நல்லாவே எடுக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 4GB ரேம் அதுக்கப்புறம் வந்து 64GB அப்படிங்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜோடு தான் வருது. இதை தவிர வேறு எந்த வேரியண்ட்டும் வந்து இதில் கிடையாது. மற்ற ஃபோன்ஸில் வந்து நிறைய ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும்போது வந்து இந்த ஃபோன்ஸில் வந்து இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இது ஒரு டவுன் சைட் தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பையோட வரப்போது சொல்லியிருக்காங்க. இது கூகுள் பிக்சல் ஃபோனுங்கிறனால உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து இந்த மொபைலுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பிக்சல் 3aல பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி, பிக்சல் 3a XL வந்து 3700 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மொபைல் வந்து ரொம்பவே வேகமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்ஸில் வந்து பின்னாடி வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபோன்ஸில் இருக்க எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் சென்சார்ஸ் வந்து இதிலே வந்து இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 3a வந்து 40,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கும் பிக்சல் 3a XL வந்து 45,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும். ஸோ இந்த விலைக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஃபோன்ஸ் வந்து வாங்க முடியும். மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஹையர் அண்ட் ஃப்ளாக்ஷிப் வாங்கினா நீங்கள் வந்து OnePlus 7a கூட வந்து வரப்போகிற OnePlus 7a கூட வாங்க முடியும். ஸோ வந்து ப்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பிக்சல் லவராக இருந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கான சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வர ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மே 15 அப்படி வந்து லான்ச் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் அப்போ வந்து ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த பிக்சல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகெடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.